ராதே கிருஷ்ணா. மகோன்னதமான குப்தகாசி க்ஷேத்திரம் இதுதான் மணிகர்ணிகா குண்ட். இந்த இடத்துல கௌமுகத்திலிருந்து கோமுகத்திலேருந்து வரக்கூடிய ஜலம் கங்கா, அந்த பக்கம் கஜமுகத்திலேருந்து வரக்கூடிய ஜலம் யமுனா. இது ரெண்டும் சேர்றது மணிகர்ணிகா குண்ட் அப்படின்னு பெயர். இங்க உள்ளுக்குள்ள சிவபெருமான் கேதார்நாத் சிவலிங்கத்தினுடைய ஒரு மினியேச்சர் ஃபார்ம்ல தான் இருக்கார். அதாவது ஒரு நந்தியினுடைய திமில் பாகம் போலே தான் கேதார்நாத் பகவான், அது போலதான் இங்கேயும் இருக்கார். காலையில வந்தோம் அப்படின்னா இந்த கங்கா யமுனா தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் நாம உள்ளுக்குள்ள நம்ம கையாலேயே சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலாம். நாங்க இப்பதான் பண்ணோம். அதே இந்த கோவில்ல சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக சிவபார்வதி ரூபத்தோட இருக்கார். இங்க இருக்கிற மூர்த்தி நூதன மூர்த்தி, பளிங்கு கல்லாலே ஆன மூர்த்தி. இங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது பிராச்சீனமான மூர்த்தி, பாண்டவர்கள் பிரதிஷ்டை பண்ணி பாண்டவர்களும் பூஜை பண்ண மூர்த்தி. பின்னாடி ஆதிசங்கர பகவத் பாதர் இந்த கோவில்கள் எல்லாம் புனருத்தாரணம் பண்ணார். பஞ்ச பாண்டவர்கள் குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்ச உடனே காசிக்கு தர்சனத்துக்கு போறார்கள். ஆனா அங்க சிவபெருமானுடைய காட்சி கிடைக்கல. அப்ப சிவபெருமான் இமாலயம் பக்கம் போறார் மட்டும் அவளுக்கு புரிஞ்சது. பின்னாடியே வர இந்த இடத்துல ஒரு க்ஷணம் சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டு குப்தமாயிட்டார். அதனாலே குப்த காசி அப்படின்னு பெயர். நிச்சயமா ஒரு தடவையாவது நீங்க கட்டாயம் வரணும். குப்த காசி வழியா தான் நீங்க பாட்டா சிர்சி எல்லாம் போனோம், கௌரி கொண்டு போனோம். ஸோ கேதார்நாத் போகிற வழியில தான் இந்த குப்த காசி கோவில் இருக்கு. மார்க்கெட்ல இருந்து மேல கொஞ்சம் படியேறினெல்லாம் அழகா வந்துடலாம். கட்டாயம் வாங்கும். உங்களுக்காக காசி குப்த காசி விஸ்வநாதர் காத்தன் இருக்கார். ராதே கிருஷ்ணா. நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. இந்த கங்கையும் யமுனையும் உங்களுக்கு சமாதானம், சாந்தி, நிம்மதி, ஐஸ்வர்யம், பக்தி உங்க குடும்பத்துக்கு எல்லாம் தரட்டும். அது யமுனா, இது கங்கா. ராதே கிருஷ்ணா.